அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். வாசிக்கப்படும் புத்தகம் தாயம். மேன்மையான மனங்கள் கருத்துக்களை விவாதிக்கும், குறுகிய மனங்கள் மக்களை பற்றி விவாதிக்கும். நாகரீக உலகில் மிகவும் அநாகரீகமான நடவடிக்கை வெட்டி பேச்சுதான். அதிகம் கற்றவர்களும் மேல்தட்டு மக்களும் கூட இந்த அநாகரீகமான செயலில் ஈடுபடுகின்றனர். வெட்டி பேச்சு என்பது தயவுதாட்சணியமற்ற பொழுதுபோக்கு. வெட்டி பேச்சில் நாக்கும் அறிவும் கட்டவிழ்த்து விடப்படுகின்றன. பல வழிகளில் வெட்டி பேச்சு என்பது அவமரியாதையான மனப்போக்கு. மக்கள் பலரும் ஒன்றிணைந்து பல கழகங்களையும் சங்கங்களையும் ஏற்படுத்துகின்றனர். உண்மையில் வெட்டி பேச்சுதான் அவர்கள் தோழமைக்கான உயிர்நாடி. இக்குழுக்களின் முக்கிய வேலை எது தெரியுமா? அங்கு இல்லாத மற்றவர்களை பற்றி விவாதிப்பதுதான். வீண் பேச்சு பேசுபவரை ஒருபோதும் நம்பாதீர்கள். உங்களுடன் வம்பு பேசி கொண்டிருந்தவர்கள் நீங்கள் அவ்விடத்தை விட்டு சென்றவுடன் இப்போது மற்றவர்களுடன் சேர்ந்து உங்களை பற்றி வம்பு பேசுவர். வம்பு பேசும் ஒவ்வொருவரும் பிற வம்பு பேச்சாளர்களை பற்றி வம்பு பேசுவார்கள். இது உலகளாவிய உண்மை. உங்கள் முகத்திற்கு முன் இனிமையாக பேசி உங்கள் முதுகிற்கு பின் உங்களை பற்றி குறை கூறுவோர் பாசாங்கு செய்பவர்கள். அவர்களது வாழ்வை நம் வெட்டி பேச்சு எவ்வளவு தூரம் பாதிக்கும் என்ற அக்கறை துளியும் இன்றி வெட்கமின்றி நாம் மக்களின் உருவங்களை சீர்குலைக்கிறோம். வம்பு பேசுபவர்கள் உணர்ச்சி ரீதியாக காயப்பட்டவர்களை பற்றி தலைப்பு செய்திகளை உருவாக்காமல் அவர்களுக்கு மன ஆதரவு தந்தால் தற்கொலையின் விளிம்பில் இருக்கும் பல உயிர்களை காப்பாற்ற முடியும். வெட்டி பேச்சு என்பது அரைகுறை அறிவிலிருந்து வரும் தீர்ப்பு. வம்பு பேசும் ஒவ்வொருவரும் இறுதியில் தங்கள் சொந்த விஷயத்தையே பருக நேரிடுகிறது. பிறர் தங்களை பற்றி என்ன நினைப்பார்களோ என்ற கவலை அவர்களுக்கு அதிகமாகி விடுகிறது. அடுத்தவர்கள் நம்மை பற்றி என்ன கூறுகிறார்கள் என்று தெரிந்து கொள்ள அவர்களது மனம் எப்போதும் ஆவலாக இருக்கிறது. நீங்கள் அடுத்தவரை எடை போடாவிட்டால் அவர்களும் உங்களை சீர்தூக்கி பார்க்க மாட்டார்கள். அதற்கு நேர்மாறான கூற்றும் உண்மைதான். நீங்கள் அடுத்தவரை எடை போட்டு பார்த்தால் அவர்களும் உங்களை சீர்தூக்கி பார்ப்பார்கள். ஆர்வமும் கட்டுக்கடங்க ஆவலும் மனித குலத்தின் பரிணாம வளர்ச்சிக்கான உயிர்நாடிகள். அறிவு குறித்த இப்பசியையும் தாகத்தையும் வாழ்வின் உயரிய யதார்த்தங்களை கொண்டு தணிக்கும் போது வளர்ச்சி ஏற்படுகிறது. இந்த அறிவு பசிக்கும் தாகத்திற்கும் வெட்டி பேச்சை நாம் தீனியாக போடும்போது மாபெரும் தவறு செய்கிறோம். அறிவு தேடலை பொறுத்தவரை அரிஸ்டாட்டில், ஃப்ராய்டு, ஜே. கிருஷ்ணமூர்த்தி மற்றும் நாம் அனைவரும் ஒன்றுதான். அவர்கள் எல்லாம் வெட்டி பேச்சாளர்களாக இருந்திருந்தால் அவர்களும் நம்மில் ஒருவராக இருந்திருப்பார்கள். வம்பு பேசுவதை நாம் நிறுத்தினால் நாமும் அவர்களுள் ஒருவராகி விடலாம். பூனைகளுக்கு நடுவே சிங்கத்திற்கு என்ன வேலை? அடுத்த முறை உங்களை சுற்றியுள்ளவர்கள் வெட்டி பேச்சை துவங்கும் போது எழுந்து சென்று விடுங்கள். அங்கு இல்லாதவர்களை பற்றி பேசவோ அவர்களை பற்றிய பேச்சை கேட்கவோ செய்யாதீர்கள். பிறரது இதயங்களை காயப்படுத்திவிட்டு அதன் மூலம் நாம் புலகாங்கிதம் அடைய தேவையில்லை. மேன்மை பொருந்திய மனங்கள் கருத்துக்களை விவாதிக்கும். சராசரி மனங்கள் நிகழ்வுகளை பற்றி விவாதிக்கும். குறுகிய மனங்கள் மக்களை பற்றி விவாதிக்கும். நன்றி.